ஆயில் அப்ளை பண்ணா ஹேர் ஃபால் குறையும். இது உண்மையா பொய்யா? ஆயில் எங்க நீங்க அப்ளை பண்றீங்கிறது பொறுத்து. எந்த ஒரு ஹேர் ஆயில்னாலையும் முடி வளர்ச்சி ஏற்படாது. அதனால dandruff அதிகமாகி முடி உதிர்றது தான் அதிகமாகும், பால்ட்னஸ் அதிகமாகும். ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஹேரில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அதுவும் லாங் ஹேர் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் அது தேவை. ஷார்ட் ஹேர், இப்போ மென் ஷார்ட் ஹேர் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையே இல்லை. ஸ்பிளிட் கட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஆமாம், ஸ்பிளிட் இருந்தால் அப்பப்போ கட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஸ்பிளிட் எவ்வளோ தான் கட் பண்ணிகிட்டே இருக்க முடியும்? கட் பண்ண மொத்தத்தில் மண்டையில் இருக்கிற முடியெல்லாம் போயிடும். மென்னுக்கு ஃபாஸ்டராக ஹேர் லாஸ் நடக்கும். ஆமாம், இந்த மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமன் அண்ட் ரொம்ப குயிக், ரொம்ப வேகமாக வரக்கூடியது. அதே இது ஃபீமேல் பேட்டர்ன் பால்ட்னஸ் இஸ் லெஸ் காமன் அண்ட் லேட்டாக வரக்கூடியது. இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு, லேக் ஆஃப் ஸ்லீப்பு, நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இதெல்லாம் வந்து மைனர் ஃபேக்டர்ஸ். இதனாலையும் அவங்களுக்கு சீக்கிரமே வந்து பால்ட்னஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிகக்காய் இஸ் பெட்டர் தென் ஷாம்பு. இந்த சிகக்காய்ங்கிறது ரொம்ப பல வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மெட்டீரியல். அதுக்கு சிகைக்காய், அதனால தான் சிகக்காய்னு அது பேர் வந்து. சிகைனா முடி, சிகைக்காய் அப்படின்னா இந்த முடியை கிளீன் பண்ணுறதுக்காக உருவான ஒரு பிளான்ட் டெரிவேட்டிவ். ஆனியன் ஜூஸ் ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும். அதெல்லாம் வந்து கெட்ட நாத்தனாரும் பயங்கரமாக எரியும். இந்த ஆனியன் ஜூஸ்க்கும் ஹேர் லாஸ்க்கும் ஹேர் க்ரோத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்னும் சின்ன வெங்காயத்தை தடவு, பெரிய வெங்காயத்தை தடவு, ஆந்திரா வெங்காயத்தை தடவு, இப்படிலாம் வந்து அதுக்கு ஒரு பெரிய அது ஒரு சூடோ சயின்ஸ் டெவலப் ஆகுது. இதெல்லாம் படு முட்டாள்தனம், இதெல்லாம் பண்ணவே கூடாது. அலோபேஷியா ஏரியேட்டா அப்படிங்கிறது ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்.